அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. கேரட் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே கேரட் பிடிக்கும். இன்ஃபேக்ட் கேரட்டை பச்சையாகவே சாப்பிட்லாம், அவ்வளவு சத்து இருக்கு. அதில் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தெளிவான பார்வைக்கு இந்த கேரட் ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட கேரட்டு தான் இன்றைக்கி நம்ம பட்டாணி சேர்த்து ஒரு அருமையான டேஸ்டான ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 6 hours ஊற வச்சிருக்கிற இந்த பச்சை பட்டாணியை இப்போ நம்ம வேக வைக்கிறோம். குக்கரில் போட்டு அதை ஒரு 2 விசில் விட்டு நம்ம அதை வேக வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறதுனால அது 2 விசில்லையே நல்லா வெந்துடும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ சைமல்டேனியஸாக பக்கத்தில் அடுப்பில் ஒரு வானலியில் ஏற்கனவே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு 4 பெரிய கேரட்டை தண்ணி ஊற்றி நாம் அதை வேக வைக்கிறோம். அந்த கேரட்டில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம அப்படியே தூவி விடுறோம். அதே போல் சால்ட்டு அதையும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் பட்டாணியை வேக வைக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட வேணாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேரட் அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்ல அதை நம்ம வேக வைக்கிறோம். இந்த கேரட் ஒரு 10 நிமிஷம் நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு வேக வைங்க. 10 மினிட்ஸ் போதும். அதுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பு மாதிரி இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4-5 பல் பூண்டு தோல் நீக்கி அதையும் போட்டு நல்ல தண்ணி ஊற்றாமல் துருவல் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் பூண்டு சேர்க்குறோம். இந்த தேங்காயை நம்ம நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ கேரட்டு வெந்துருச்சு, தனியாக தண்ணீர் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதே வானிலையில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 3த்தையும் போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடித்த பிறகு இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறமாக சிவந்த பிறகு அதில் நாம் ஒரு 10 கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ் போட்டு அது சிவந்த பிறகு இந்த வேக வச்சிருக்கிற கேரட்டை அதில் நம்ம அப்படியே கொட்டுறோம். ஒரு லேசாக ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை வதக்கிட்டு பட்டாணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த பட்டாணியை தண்ணீரை வடிகட்டிட்டு இந்த பட்டாணியும் இதில் நம்ம இப்போ அதில் கொட்ட போகிறோம். இந்த கேரட் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெரியவங்கலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்காய், வேக வச்சிருக்கிற பட்டாணி இது எல்லாத்தையும் அதில் நம்ம போட்டு நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்ல அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அது மேலே அப்படியே பெருங்காயத்தூளை லேசாக அப்படியே தூவி விட போகிறோம். பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம உப்பு, காரம் எல்லாமே அளவாக சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா நம்ம என்ன பண்ணோம், அடிவட்டை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுறோம். இந்த பட்டாணி, தேங்காய் துருவல், கேரட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த கேரட் பட்டாணி பொரியல் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அதை வேற ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த கேரட் பட்டாணி பொரியல் நீங்கள் சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம், இன்ஃபேக்ட் தயிர் சாத்துக்கு கூட இதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதை வெறுமனையே சாப்பிட்லாம். இது மாதிரி செய்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு குழந்தைகளுக்கு
ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாகவே இதை வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய பதிவுகளை நம்ம வீடியோ பதிவு கீழே தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.